தமிழக அரசோட எல்லா மட்டத்திலயும் ஊழல் மலிந்துட்டதா நடிகர் கமல்ஹாசன் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. கமல்ஹாசனோட குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்த தமிழக அமைச்சர் சி.வி. சண்முகம், கமல்ஹாசன் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்னும் அவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தியிருக்காரு. இந்த நிலையில நடிகர் கமல்ஹாசனோட ஊழல் தொடர்பான பேச்சுக்கு தமிழக அமைச்சர் தெரிவிச்சிட்டு வர கருத்துக்கள் சிறுபிள்ளைத்தனமானதுன்னு நடிகர் பார்த்திபன் தெரிவிச்சிருக்காரு. அரசோட செயல்பாடுகளை விமர்சிக்கும் உரிமை எல்லா குடிமக்களுக்கும் உண்டுன்னு அவர் கருத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் ஆனதுன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜனநாயகத்துல எல்லாரும் தங்களோட கருத்தை பதிவு செய்யும் உரிமை இருக்குன்னு நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. கமல்ஹாசனுக்கு ஆதரவா அவரோட தந்தையும் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து உதயநிதி இவ்வாறு பேசியிருக்காரு. கருத்துக்கு பதில் கருத்து தெரிவிக்க முடியுமே தவிர கருத்து தெரிவிக்கிறதை யாரும் தடை செய்ய முடியாதுன்னு உதயநிதி கூறியிருக்காரு. இதனிடையே இது குறித்து பேசியிருக்க மத்திய இணையமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் தேவையற்ற விவகாரம் பெரிதாக்கப்படுவதா தெரிவிச்சிருக்காரு. கமல் தொடர்பா தமிழக சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் கூறிய கருத்தும் வன்கொடுமைதான்னு பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டிருக்காரு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.